ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி காலையிலிருந்தே பயங்கரமான அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி காலையில் வெளியான முதல் அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்யராஜ் அவர்கள் இறந்தது தாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி பாக்யராஜோட குருவாக இருந்த பாரதிராஜா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் இறந்திருந்தார். அவர் இறந்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்லேயே பார்த்திங்கன்னா அவருடைய சீடராக இருந்த பாக்யராஜ் அவர்களும் இறந்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன தகவல் வெளியாக இருக்குன்னா, அவங்களுடைய மனைவி பாக்யராஜ் அவர்களோட மனைவி பார்த்திங்கன்னா அழுது மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்களாம். ஸோ அதை பற்றி ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தமிழ் திரையுலகின் கே பாக்யராஜ் அவர்கள் 73 வயதில் மாரடைப்பால் உயிரிழந்தது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, திரையுலகினரையும் பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அவரது உடல் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகிலுள்ள இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் திரைத்துறையினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அவரது உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட போது அங்கு சோகமான சூழல் நிலவியது. இயக்குனர் பார்த்திபன், நடிகர் பாண்டியராஜன் உள்ளிட்ட பலரும் முதலில் அஞ்சலி செலுத்தினர். நடிகை ராதிகா மற்றும் பாக்யராஜின் மகன் சாந்தனு கண்ணீர் மல்க வந்தடைந்த காட்சிகள் அங்கிருந்தவர்களை உருக்கமடைய செய்துள்ளது. சிகிச்சைக்கு பிறகு கணவர் நலமுடன் வீடு திரும்புவார் என்ற நம்பிக்கையில் இருந்த பூர்ணிமா பாக்யராஜ் அவரது உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டதை பார்த்ததும் கட்டுப்படுத்த முடியாமல் கதறி எழுதுள்ளார். இதையடுத்து அங்கிருந்த உறவினர்கள், நண்பர்களும் அவரை ஆறுதல் கூறி வீட்டிற்குள் அழைத்துச் சென்றனர். குடும்பத்தினர் வெளியிட்ட தகவலின்படி பாக்யராஜின் இறுதி சடங்குகள் நாளை சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் நடைபெறவுள்ளது. ஸோ இந்த நிலையில தான் அவங்க என்ன நடந்திருக்குன்னா, ரொம்ப இயல்பாக நினச்சிட்டாங்க போல். நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கோவா வரையும் போயிருக்காரு. கோவா போயிட்டு குஷ்பு அவர்களோட மகள் திருமணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லார் கூடயும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் இங்கே வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டும் மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்காங்க, நல்லா நார்மலாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே வாக்கிங் போகலாம், எப்பயும் போல் வாக்கிங் போகிற பழக்கம் இருக்கிறதுனால அதுவும் அவருக்கு வாக்கிங் மேட் மாதிரி ஒருத்தர் எப்போவும் ரெகுலராக கூடவே வருவார் போல். அவர் கூட தான் டெய்லி வாக்கிங் போவார் போல். அதே நேரத்தில் இன்றைக்கி காலையில் அவர் கூட்டிகிட்டு வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காரு. லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னோடனே இவங்க உடனே ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவரும் மயக்க நிலைக்கு போயிட்டார். சரி, உடனே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனோன்னா அவங்க ரொம்ப யதார்த்தமாக ஏதோ அவருக்கு பண்ணியிருக்கு, வாக்கிங் போயிட்டு வந்தது சரியாக ஒத்துக்கலை போல், டயர்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஸோ இப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு நல்லா தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா பாக்யராஜ் நினச்சிருக்காங்க. அதாவது பாக்யராஜோட மனைவி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் இறந்து பணமாக வந்தது பார்த்திங்கன்னா அவங்களால ஏற்றுக்க கூட முடியல. ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வீட்டுக்கு நல்லபடியாக வருவீங்கன்னு தானே நினச்சேன், ஆனால் இப்படி மூச்சு பேச்சு இல்லாமல் வந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதறி அழுதுருக்காங்க. ஸோ அங்கே அவங்க அழுது தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மேலும் பார்த்திங்கன்னா அங்கே நேரில் போனவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லார் கண்லேயுமே கண்களில் நீர் வர அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அழுதுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன விஷயங்கள், ஒன்றும் இல்லை வந்துடுவீங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க, இப்போ யாருங்க எனக்குன்னு என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவங்க கதறி அழுதுருக்காங்க. ஸோ அழுது மட்டும் இல்லாமல் அதிகாலை அப்படிங்கிறதுனால நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட 1 மணி வரையும் அவங்க எதுவுமே சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிருக்காங்க. அதுவும் வேண்டான்னு சொன்னதுனால மயக்க நிலைக்கே போயிட்டாங்க. உடனே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் பாக்யராஜ் அப்படிங்கிறனால மருத்துவர் இருந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு பல்ஸ் கம்மியாக இருக்குது, ஸோ அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்லி அவங்கள சாப்பிட வச்சுருக்காங்க. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க மனைவி அழுதது யாராலையுமே ஏற்றுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அழுதுருக்காங்க. ஏன்னா நமக்கு யோசிச்சு பாருங்கள், காலையில் நல்லா இருந்தாராம், ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் இறந்துட்டார் அப்படிங்கிறது யாராலையுமே ஜீர்ணிக்க முடியல. டக்குன்னு என்னடா நல்லா தாண்டா இருந்தார், நேற்று வரையும் நல்லா தாண்டா இருந்தார், இப்படி திடீர்னு இப்படி ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் ஒரு சில தகவல்கள் என்ன கிடச்சிருக்குன்னா, பாக்யராஜோட மறைவுக்கு பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் திரையுலகின் தலைசிறந்த பன்முக திறமையாளர் கே பாக்யராஜின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அவரது தனித்துவமான கதைகளும் நகைச்சுவையும் மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரையுலகிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்றும் முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார். ஸோ அரசு மரியாதையோட அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திபன், பாக்யராஜ் அவர்கள் அதாவது பாக்யராஜோட குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிராஜா, பார்த்திபனோட குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்யராஜ். ஆக மொத்தம் கிளியராக சொல்லணுன்னா, பார்த்திபன் இருக்காருல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் தான் குருவும் மறைஞ்சிட்டார். தான் குருவான
பாக்யராஜும் மறந்துட்டார். அவரோட குருவான பாரதிராஜாவும் ஒரே மாதத்தில் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ நடிகர் மற்றும் பன்முக திறமையாளர் பாக்யராஜ் மறைந்த செய்தி கேட்டதும் அவரது சிஷ்யரான பார்த்திபன் முதல் ஆளாக வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள வீட்டிற்கு வந்து அங்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். கண்ணீரோடு வந்த அவர் கலங்கி போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். பாக்யராஜோட இறப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் உடைந்து அழுதார். மேலும் தனக்கு இது முக்கியமான நாள் என்றும் தெரிவித்துள்ளார். பாக்யராஜிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் பார்த்திபன். பாரதிராஜாவை போல ஏராளமான இயக்குநர்களை பாக்யராஜும் அறிமுகப்படுத்தியுள்ளார். ஸோ பாக்யராஜ் அவர்களோட உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன், பிரபு, சரத்குமார், ராதிகா, ஏசி சண்முகம், இயக்குனர் சந்தான பாரதி, லோகேஷ் கனகராஜ், மணிரத்னம், பாண்டியராஜன் உள்ளிட்டோர்லாம் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அதே போல் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், எம்பிக்கள் டிஆர் பாலு, ஆர் ஆசாத், திருமாவளவன் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசான் மறைந்த சில வாரங்களிலேயே அவரது மாணவரையும் இழந்து விட்டது தமிழ் திரையுலகம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில மாதங்களுக்கு முன்பு தான் பாக்யராஜ் திரையுலகில் 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ததற்கான விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சராக மட்டுமின்றி அவரது ரசிகனாகவும் அந்த விழாவில் பேசியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் நினைவு கூர்ந்திருக்காரு. பாக்யராஜ் அவர்களை பற்றி சிறப்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்னா, அவர் வந்து திரைக்கதை மன்னன்க. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க பட்டத்தையும் அவர் வந்து பெற்றிருக்காரு. திரைக்கதை மன்னன் அப்படிங்கிற மாதிரி. திரைக்கதைக்காக ஒருவர் பட்டம் பெற்றுள்ளார் என்றால் அது நம்முடைய பாக்யராஜ் தான். இன்னும் பல அசாத்தியங்களை தன்னுள்ளே ஒளித்து வைத்தவர் பாக்யராஜ். பாக்யராஜின் படங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாகவே அலசி ஆராய்ந்து தூர்வாரலாம். அந்த அளவுக்கு குறிப்பிட்டு பேசக்கூடிய விஷயங்கள் அவரது படங்களில் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு திரைக்கலைஞராக பார்த்தால் பல ஸ்பெஷாலிட்டிகள் பாக்யராஜிடம் பொதிந்து கிடந்துள்ளது. அந்த ஸ்பெஷாலிட்டியில் சிலவற்றை மட்டும் இங்கே பார்க்கலாம் வாங்க. சட்டை பையில் பேனா, கையில் டைரி, முகத்தில் அப்பாவியான சிரிப்பு என ஒரு சராசரி மனிதனும் சினிமாவில் ஜெயிக்கலாம் என்ற ட்ரெண்டை உருவாக்கியவர் யாருன்னா பாக்யராஜ் தாங்க. சாதாரண தோற்றம் கொண்டவராலும் மூக்கு கண்ணாடி அணிந்தவராலும் சினிமாவில் மாபெரும் ஹீரோவாக வெல்ல முடியும் என்ற புதிய நம்பிக்கையை தமிழ் சினிமா ரசிகர்களிடம் விதைத்தவரும் பாக்யராஜ் தாங்க. எம்ஜிஆர், சிவாஜி காலகட்டத்திற்கு பிறகு ரஜினி, கமல் என மாஸ் ஹீரோக்கள் உருவான நேரத்தில் பாக்யராஜ் முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார். அடித்து துவம்சம் செய்யும் சண்டை காட்சிகளோ அதிரடியான வசனங்களோ இல்லாமல் ரொம்ப சாதாரண நடுத்தர வர்க்கத்து இளைஞனை ஹீரோவாக்கினார். பெரிய சிக்கல்களை திரையில் சொல்வதற்கு பல இயக்குநர்கள் தயக்கம் காட்டுவார்கள். ஆனால் பாக்யராஜ் அப்படி இல்லை. மிகப்பெரிய மனித உறவுகளின் சிக்கல்களையும் நகைச்சுவை கலந்து சொல்வதில் இவர் தனி பாணியை கொண்டிருந்தார். எளிய யதார்த்தமான குடும்ப கதைகளே பாக்யராஜை மக்கள் மனதில் எளிதாக கொண்டு போய் சேர்த்தது. பக்கமாக வசனங்களை பேசித்தான் மக்களின் கைத்தட்டல்களை பெற வேண்டும் என்பதில்லை. டைலாக் உச்சரிப்பில் தனக்கென ஒரு தனித்துவமான எளிய நளினமான பாணியை கையாண்டே பட்டி தொட்டி எங்கும் உள்ள பாமர மக்களை தன்பால் ஈர்த்தவர் பாக்யராஜ். ஏண்டா கைப்புள்ள விளக்கென்ன போன்ற நையாண்டி டைலாக்குகள் பாக்யராஜுக்கே உரியவை. சுட்டித்தனமான நடிப்பும் அசட்டுத்தனமான அப்பாவியான கேரக்டர் தான் பாக்யராஜை ரசிகர்களின் குடும்பத்தில் ஒருவராக மாற்றியது. ஸோ இனிமேல் பாக்யராஜ் இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா யாராலையுமே ஏற்றுக்க முடியல. பாக்யராஜ் படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாக்யராஜ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.